ராசல் கேமாவில் இருக்கிற ஒரு முக்கியமான மாலில் இருக்கும். மாலோட பேக் சைடில் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அரேபியன் கல்ஃபோட பேக் வாட்ரு இந்த எண்டு வரையும் இருக்குது. நம்ம அந்த சைடு தான் நிறைய வீடியோஸ் எடுத்துருப்போம். அந்த அல் கார்னிச்சு அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் விளையாடும் இண்டியன்ஸ்னு சொல்லிட்டுலாம் இந்த சைடில் தான் வீடியோ எடுத்திருப்போம். அந்த பாலம் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து ஓல்டு டவுனையும் நியூ டவுனையும் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது ஜுல்ஃபர் டவர். இந்த மன்னார் மாலில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த பேக் வாட்டரில் வந்து போட்டிங் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாலாம் இந்த இடத்துல இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆக போகுது. ஜூலை மாதம் 14 இன்றைக்கி. ஆரம்பிக்கலாங்களா? நம்ம இந்த மன்னார் மாலோட இந்த ப்ளே ஏரியாவோட இந்த எண்டில் இருக்கும். இப்போ அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக மன்னார் மால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இது ஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக 4 ஊஞ்சலை வச்சுட்டு இங்கே 2 பேர் ஆடிட்டுருக்காங்க தூரியில். நைட் டைம் பார்க்குறதுக்கு இந்த லைட் செட்டிங்ஸ் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு இது வந்து கல் மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த அடியில் லைட் செட்டிங் இருக்குது. அங்கங்கே இந்த செடிகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. கலர் லைட்டிங்ஸு. நைட் டைம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அட்ராக்ஷன் அந்த சைடு இருக்குது. இது வழியாக தான் அப்படியே உள்ளே வரணும். இந்த பாம் ட்ரீக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ் தான் ஃபுல்லாகவே. இந்த சைடு மாலோட கடைசி எண்டு. இந்த ஃபன் பாக்ஸோட எண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயை சுற்றி சின்னதாக சேரு வித் லைட்டிங்ஸோட. இன்னும் விண்டர் சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஏரியா மாதிரி போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி உள்ள அந்த மாதிரி நிறையா அங்கே பண்ணுவாங்க. நிறைய கடைகள் இருக்கும். சின்ன சின்ன ஃபுட் மார்க்கெட் மாதிரி அங்கங்கே சின்ன ஷெட்டு போட்டு ஃபுட்டுஸ்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 என்ட்ரன்ஸ் இருக்குது. சவுத் என்ட்ரன்ஸு, நார்த் என்ட்ரன்ஸுன்னு சொல்லிட்டு. மால் பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரன்ஸ் தான் இது. இது வந்து நைட்டு ஃபவுண்டைன் போடுவாங்க. வாட்டர் வந்து ஊற்றிட்டுருக்கிற மாதிரி ரவுண்டாக. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிற அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட் செட்டிங்ஸ் தான். லைட் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி முறுக்கி விட்ட ஷேப்பில் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரு. உள்ளே போகும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த கரையை ஃபுல்லாக ஒட்டி இந்த லைட்டிங்ஸோடு அந்த செடி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுட் கோர்ட்டு, கேஎஃப்சி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் இது. ஃபுல்லாகவே அங்கங்கே இந்த பேரிச்சம்பழம் மரம் இருக்குல்ல, அது நெட்டு வச்சுருப்பாங்க வித் லைட்டிங்ஸோடு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் தான். இது வந்து பிளாஸ்டிக்கு தான், கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக்கில் உள்ள லைட்டிங்ஸோட கலர் லைட்டிங்ஸ் வச்சுட்டு
இந்த ஊஞ்சல் இருக்கும். அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயினாக குழந்தைகளுக்கு இந்த ராசல் டைமில் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான பார்க்கு மாதிரி அதிகம் கிடையாது. ஒரே ஒரு பார்க் இருக்குது, ஷாக்கர் பார்க்கு. அது அவுட்டரில் இருக்குது, சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். மெயினாக இந்த மன்னார் மால் தான் வந்துட்டு ஒரு பிஸியஸ்ட் ஏரியா. அரபிகளுக்கும் சரி, நம்ம இந்தியன்ஸு இந்த மாதிரி தங்கி வேலை செய்கிற எல்லாத்துக்குமே. இது 2வது என்ட்ரன்ஸு. இது எல்லாமே ஃபவுண்டைன்ஸ் தான். இந்த முன்னாடி இருக்கிற இந்த செட்டப் எல்லாமே இப்போ தண்ணியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த ஸ்ட்ரக்சர். ஒரு முறுக்கி விட்ட ஷேப்பில் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரு. உள்ளே போய் பார்க்கலாம். இதோட அவுட்டரில் லைட் செட்டிங்ஸ் இருக்கும், கலர் கலராக லைட்டு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த யூஏஇ ஃப்ளாகோட தீமில் இருக்கும். அதாவது பேக் வாட்டரில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த இதை அமைச்சிருக்காங்க. அதோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ லொக்கேஷன் இது, ஃபோட்டோ ஸ்பாட். இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால இந்த ப்ளே ஏரியாவில் அதிகம் கூட்டம் இல்லை. விண்டர்னால் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே தான் நைட்டு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட எண்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே மொத்த மன்னார் மாலும் இந்த சைடு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே இப்படி வந்தோம். இதான் அந்த ஸ்ட்ரக்சர். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் அந்த லைட் செட்டிங்ஸ் போட்டது. இந்த பக்கம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. மொத்தம் 3 ஆச்சா. இந்த லாஸ்ட்டு உள்ள பார்க் ஏரியாக்குள்ளே வரதுக்கு ஒரு இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும்.